ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ஃப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். கட்டிக்கிட்டே கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் ஹோல் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அடைச்சிக்கும் அதில். அதனால் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மாங்காய்த்தூள், உப்பு தேவையான அளவு. இது கூட இந்த பீஸா சீசனிங் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாலித்தீன் கவர், நம்மளோட பால் கவரோ இல்லை ஆட்டா கவரோ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அதில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நம்ம எந்த சைஸில் ஸ்ப்ரிங் எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தின்னாக வேணுமோ திக்காக வேணுமோ நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஆட்டாவோட கவர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு அப்புறம் ஹோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. சிசர் எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேனில் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த முறுக்கு பிழியும் இல்லைங்களா, அதே மாதிரியே இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக இதிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 1 சைடு பாயில் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் கோல்டன் ப்ரௌனில் வரணும். இது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய், see you.